ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிங் வித் எல்ஏ. இன்றைக்கி நாம் சத்தான கேழ்வரகு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் ஹோமிங் வித் எல்ஏ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆல்ங்க ஆப்ஷனோட சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க கேழ்வரகு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேழ்வரகு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனோடனே ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காவை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்தாலே போதுமானது. இப்படி நம்ம வறுத்து செய்கிறதுனால அந்த கொழுக்கட்டை வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. அடுத்த நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதனால் இன்றைக்கி எல்லாமே நான் நல்லா வறுத்து தான் செய்ய போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நல்லா செய்து கொழுக்கட்டை சத்தான கொழுக்கட்டையாக சாப்பிட்லாம். பாருங்கள், ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக 1 மினிட் வறுத்தாலே போதும். அந்த ஈரப்பதம் லைட்டாக போயிடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் வறுத்து எடுத்த பிறகு 2 கப் ராகி மாவு, கேழ்வரகு மாவு 2 கப் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம வெறும் வானிலையில் தான் வறுத்து எடுக்கிறோம். ஆயில் எதுவும் விடக்கூடாது. கோகோனட்டும் ட்ரையாக தான் வறுத்து எடுத்துருக்கு. இப்போ இந்த ராகி மாவையும் நல்ல மணம் வர வரைக்கும் வறுக்கணும். நீங்கள் இப்படி வறுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ராகியில் உள்ள மணம் வரும். அது வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்கலாம். ஃப்ளேம் ஹையாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் தீஞ்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் அல்லது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுத்தாச்சு. அந்த ராகி மணம், கேழ்வரகு மணம் நல்லா கமகமான வருது. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சு வச்சுக்கலாம். அடுத்து கேழ்வரகு மாவு வறுத்ததுக்கப்புறமா 1 கப் பச்சரிசி மாவு, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தீஞ்சிடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாவு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். வறுக்கும்போது அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் ஆகும். பச்சரிசி மாவும் நல்லா வறுபட்டுடுச்சு. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சரசரன்னு இருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ராகி மாவு, பச்சரிசி மாவு, தேங்காய் 3 வறுத்து எடுத்தாச்சு. இப்போது ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுட்டு 1 கப் மண்டை வெல்லம், ஓகேவா, நம்ம அளந்து எடுத்த அந்த கப் அளவுக்கு 1 கப் மண்டை வெல்லம், 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கம்மியாகவே விட்டுக்கலாம். அப்புறமா பத்தலை அப்படின்னா கூட நம்ம வெந்நி கொதிக்க வச்சு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்ச உடனே வடிகட்டி அது கூட சேர்த்துக்கணும். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைத அளவுக்கு கொதிச்சா போதுமானது. நம்ம பாகெல்லாம் எடுக்க தேவையில்லை, ஓகேவா. நல்லா கரையிட்டோம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த இந்த ராகி மாவு 2 கப்பு நல்லா ஆறிடுச்சு, இதில் சேர்த்துட்டேன். அடுத்து 1 கப் பச்சரிசி மாவு வறுத்து ஆற வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். 2 கப் ராகி மாவுக்கு 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா ஒன்றோடு மிக்ஸ் ஆகும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த பச்சரிசி மாவு, கேழ்வரகு மாவு, தேங்காய், அப்புறமா ஏலக்காய் தூள் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நாம் கொதிக்க வச்சுருக்க இந்த மண்டை வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம்.
எப்போதுமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இதை கண்டிப்பாக தூசி இதில் இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணுறது அந்த தண்ணி பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெந்நீர் போட்டு சேர்த்துக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துருந்தேன். ஓகேவா, ஒரு 1/2 டம்ளர் அந்த மண்டவெல்லத்துக்கு வந்து 1/4 டம்ளர் இல்லாமல் 1/2 டம்ளர் தண்ணியாக ஊற்றிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக இது கூட வெந்நீர் சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கேன். நல்லா கொழுக்கட்டை மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். இப்போ இதை எடுத்து நம்ம கொழுக்கட்டையாக பிடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி வைக்கணும். இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இப்படி உருட்டிட்டு கொஞ்சம் இப்படி லைட்டாக அழுத்துனீங்கன்னா நம்மளுடைய விரல் தடவை பதியும், நல்லா இருக்கும் பார்க்க. இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம இப்போ செய்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சாச்சு. இருக்கட்டும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஸ்டீம் பண்ணுற பிளேட்டில் கொஞ்சமாக நடுவில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை நல்லா எல்லா இடமும் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அந்த கொழுக்கட்டை பாத்திரத்தில் ஒட்டாது. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இட்லியை வைக்கிற பாத்திரம் இருந்ததுன்னா இப்படி வச்சுக்கலாம். உள்ளே தண்ணி ஊற்றிட்டு, இல்லை ஸ்டீம் பண்ணுறதுக்குன்னு தனியாக பாத்திரம் இருந்தால் கூட வைக்கலாம். உள்ளே தண்ணி ஊற்றியிருக்கேன். அது மேலே இந்த ஸ்டீமிங் பிளேட்டை வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டையெல்லாம் இதில் வச்சிடலாம். கொழுக்கட்டை எல்லாத்தையும் உள்ளே அடிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 6லேருந்து ஒரு 8 மினிட்ஸ், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளே போதும். ஏன்னா எல்லாம் வறுத்த மாவு தான். இருக்கட்டும். ஓகேவா, ஒரு 8 மினிட்ஸ் வச்சா போதும். 8 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கேழ்வரகு கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப சத்தானது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் நல்லா இருக்குது. நீங்கள் கூடுதலாக ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொன்னால் 1 கப் அந்த மண்டவெல்லம் போட்டதுல கூட 1/2 கப் சேர்த்துக்கலாம். நல்லா வந்திருக்கு. செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.